கிடைக்கணும்னு சொன்னா கீழே ஒரு வசனம் இருக்கு. கிடைக்கணும்னு சொன்னா அது கீழே ஒரு வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்ளும் போதுதான் அவருடைய நினைவுகள் அவலமாய் இருக்கு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எங்க ரோட்ல தெரிஞ்சுட்டு அவருடைய நினைவு நல்லது என்று சொன்னீங்கன்னா அது நடக்காது. கூடி வந்து அவரை தொழுது கொள்ளுகிற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுவது அவருடைய நினைவுகள் நம்மேல் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கிறது. இரண்டாவது அதுல சொல்ற, நீங்கள் கூடி வரும்போது என்னை தேடினால் நான் உங்களால் கண்டுபிடிக்கப்படும். மறுக்கவே கூடாது. நாம் தேடி தேவனை வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கண்டுபிடிக்கலாம். தேவச்சனமே, ஆண்டவரை தேடுகிறது நமக்கு மிகவும் அவசியம். எதுவுமே நினைக்கிறீங்க? தேடுனாதான் நன்மை வரும். உண்மையா ஒரு கருசனை உள்ள தேவன் தான் நன்மை செய்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் நம்ம அவரை தேடுகிறது நமக்கு மிகவும் அவசியமான ஒரு காரியம். எல்லா நிலைமையிலும் அவரை தேடுகிறது நமக்கு ஒரு என்னவா இருக்க வேண்டும்? பிராக்டிஸா இருக்க வேண்டும். தற்செயலாய் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் நடத்தையே அவரை தேடுகிற அனுபவமாய் இருக்க வேண்டும். அந்த நேரம் கிடைச்சா எப்படியாவது அவர்கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணணும். வாழ்க்கையில போராட்டம் பிரச்சனை இருந்துதான் இருக்கு. எங்க மாறுதா? இந்த வாழ்க்கையில வர பிரச்சனை போராட்டத்துக்கு காரணம் நாமே. அதனால்தான் வருது. எல்லாம் சொல்றோம், அந்த 29:11 ரொம்ப ஈஸியா சொல்லிடும். அவரு பக்கமா நன்மைக்கு எதுவதான் இருக்குன்னு சொல்லி. ஆனா பிரச்சனையும் போராட்டம் வருதுக்கு காரணம் நாம் தானே. இயேசுவை நோக்காமல் வேற காரியங்களை நோக்கும் போது பிரச்சனை தானாவே வந்து சூழ்ந்து கொள்ளும். போராட்டம் வாழ்க்கையை தொடரும். காரணம் என்ன? இயேசுவை விட்டு வேற எதையோ பார்க்கிறோம் நம்ம. அதனால்தான் வேற எதோ பிரச்சனையே இல்லை. சொல்லுது, துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? தன்னுடைய செயல்களை நம்மேல் வீசும்படி காத்து கொண்டிருக்கிறான். அதனால ஆண்டவர் சொல்றார், பொல்லாங்கு செய்கிறவனையும் தீமை செய்கிறவனையும் அவர் கட்டி போட்டார். பாலகன் வாயிலே, குழந்தை வாயிலே அவர் பலனை கொடுத்திருக்கிறார். ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்படிதான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? பாலகரும் குழந்தை வாயிலே பலன் கொடுத்திருக்கிறார். காரணம், அவன் பலசாலியை கட்டி போட்டான். இன்றைக்கு நாம் துன்பப்படுகிற காரணம் என்று சொன்னால் நாமே அதுக்கு காரணமாய் இருக்கிறோம். இயேசுவை நாம் தேடாமல் இருக்கிறது தான் இந்த காரணம். நாம் தேடுவோம், கொஞ்ச நேரம் தேடுவோமே, இல்லைங்களா சிஸ்டர்? தேடினால் கண்டடை. நிச்சயமா தேடினா கண்டடை. விடவே மாட்டார் இயேசப்பா. தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் அவரை எப்பொழுதும் என் முகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40 வாசித்தீங்கன்னா சொல்றார், அவரை நான் எப்பொழுதும் என் முகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆகினால் நான் அசைக்கப்படுவதில்லை. என் வாய் அவரை துதிக்கும், என் இருதயம் அவருக்குள் களி கூறும், என் மாமிசம் அவருக்குள் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். காரணம், அவரை என் முகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். தெய்வத்தை நாம் முன்னே வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும் என்று சொன்னால் நன்மைக்காகவே மாறிவிடும். அவருடைய நினைவுகள் நம் பக்கமா இருக்கிறதை நாம் கண்டுகொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 450 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற காரியத்தை ஆபிரகாமோடு பேசினான். அவருக்கு நினைவில்லை என்று நினைக்கிறீங்களா? 450 ஆண்டுகளுக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் கூட்டமாய் ஆக போறார்கள். எகிப்தில கைதியாக போறார்கள். விக்கிரத்தையும் அங்க இருக்கிற காரியங்களை வணங்க போகிறார்கள். இவர்களை அவைகள் நடுவிலிருந்து நான் விடுவிக்க போகிறேன். அவர்கள் அங்கிருந்து வரும்போது சும்மா வர மாட்டார்கள். அந்த ஜனத்தின் ஆஸ்தியம் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்துக் கொண்டு வருவார்கள். தேவன் இவைகளை எல்லாம் நினைத்து வைத்திருந்தார். 450 வருடத்துக்கு முன்பாகவே அவைகளை ஆபிரகாம் இடத்தில் சொல்லுவார், சந்ததி அதை சுதந்திரித்துக் கொள்ளும். அப்ப நம் பக்கமா
நம்மளுடைய நினைவுகள் எப்பவுமே நன்மைக்கு எதுவாக தான் இருக்கிறது. ஆனா அந்த பாதையிலே நம்ம நடக்க முடியாது, நம்முடைய காரணமா இருக்கிறது. எப்போ இயேசுவை மறப்போமோ பிசாசன் நம்மளை மொல்லமா பிடித்துக் கொள்வான், கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை ஆட்டுக்கொள்வான். அவன் வருகிறான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், இல்லையா? எப்ப இயேசுவை மறுக்கிறோமோ கண்டிப்பா வருவோம். முதல் திருடுவான், சமாதானத்தை திருடிடுவான். அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க சந்தோஷத்தை எல்லாம் கொள்ளை ஆடுவான், கடிச்சு ஆத்மாவை அழிச்சிடுவான். அதனால ஜாகிரதையா இருங்க. வசனம் சொல்லுது, யார் வீட்டுல நீ நியாய தீர்ப்பு தொடங்கும்? தேவனுடைய வீட்டில் தான் முதல் நியாயம் தீர்க்கும். அவரை அறியாதவர்கள் அவன் என்ன செய்ய போறாங்க, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். வசனம் சொல்லு, சங்கீதம் சொல்லுது, துன்மார்க்கன் நீதிமான் சங்கத்தில் நிற்பதில்லை. துன்மார்க்கன் நீதிமானின் சங்கத்தில் நிற்பதில்லை. நீதிமானோ செழித்திருப்பான். நீதிமான் கீழே 7 முறை விழுந்தாலும் அவன் ஒளிந்து போவதில்லை, தேவன் அவனை தூக்கி நிற்க செய்வான். காரணம் என்ன? அவன் நீதிமான் ஆக்கப்பட்டது. நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று மறந்து போகக்கூடாது. எப்போ மறப்போமோ பிசாசானவன் நம்மளை என்ன செய்வான்? அப்பதான் துன்பம், அப்பதான் பிரச்சனை, அப்பதான் போராட்டம், அப்பதான் எல்லாம். நல்ல யோசனைக்கு தேவை ஜனங்கள். வீட்டுல பிரச்சனை போராட்டம் இருக்குன்னு சொன்னா நீ தான் அது காரணம். நான் பயப்படவே மாட்டேன், இது சொல்லுவேன் எல்லாரும் முன்னாடி. நீ தான் அதுக்கு காரணம், நீ தான் அதுக்கு வாசல். உன் நிமித்தமாய் பிசாசு வீட்டுக்குள் வருகிறான். அதனால இயேசுவை நமக்கு நம்முடைய நினைவுகள் எல்லாம் நல்லது என்று சொல்றார், உண்மைதான் அது. ஆனா அவர் மேல் நாம் நினைவில்லாமல் போனால் அது கிடைக்காது. அதனால அந்த 12வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தேடுவீர்களானால் நான் உங்களால் கண்டுபிடிக்கப்படுவேன். தேடுகையிலே கண்டுபிடிக்கப்படும். ஆமென். அதே என்னுடைய சப்ஜெக்ட்ல சகோதரி சொன்ன வசனத்துக்கு அதை நான் என்ன செய்யறேன், ஒரு சின்ன சுருக்கமான ஒரு வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், இந்த நாளுடைய செய்தி நாம் பார்க்க போகிறோம், ஒரு அருமையான காரியம். பவுல் அடியன் அதை தான் சொல்லுவோம், இந்த அருமையான சகோதரி சொன்ன வசனம் தான் சொல்லுவோம். தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. நான் பேச்சில திறமைசாலியா இருப்பேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் என்னிடத்தில் காணப்படாது. ஆனா தேவ பலத்தினால் பேசுவேன் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் என்னில் தங்கி இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த வசனம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது. For the kingdom of God is not in word but in power. ஆமென். ஒருவன் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறான்னு சொன்னா தேவனுடைய பிரசன்னம் அவன் வாழ்க்கையில நிரம்பி இருக்கு. ஊழியக்காரர்கள் தேவன் மேடையில பயன்படுத்துறார். அது காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க? மோன் பாஸ்டர் சொல்லி சென்னையில் ஒரு பெரிய சபையை வச்சுட்டு இருக்கேன், ஏஜி சர்ச்ல. நான் சபைக்கு போயிருக்கேன். வெளிநாட்டுல இருந்து ஒரு நைஜீரியன் பாஸ்டர் வந்திருந்தார். நிறைய ஜனங்க நைஜீரியன் பாஸ்டர் நின்றுட்டு இருக்கார், அவ்வளவுதான். சபையில பேய் பிடிச்சவங்க அவர் கால் கிட்ட வந்து விழுந்துருக்கிறார். சபையிலே பேய் பிடித்தவர்கள், அசுத்தாவி பிடித்தவர்கள் அந்த நைஜீரியன் பாஸ்டர் நின்றுதாங்கிறார். அவர் ஆண்டை பத்தி ஏதோ சொல்லுகிறார். கூட்டம் கூட்டமா பிசாஸ் பிடிச்ச கூட்டம் எல்லாம் கீழே வந்து அப்படியே காலடியில விழுதுங்க. அப்படியே சபைக்குள்ளவே பிசாஸ் பிடித்தவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் எச்சரிக்கையா தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்மள எப்பவுமே இருக்கணும். சும்மா சர்ச்சுக்கு வந்தா இல்லை, எப்பவுமே இருக்கணும். பாவம் செய்யும் போது நீ தேவனுக்கு பயப்படணும். பாவம் செய்யும் போது நீ உணரணும் உனக்குள்ள, நான் தேவனை விரோதிக்கிறேன், எனக்கு கேடு வரும், கேடு வரும். நான் பயப்படல, அதான் நிச்சயம். எப்போ தேவனுக்கு விரோதமா நாம் செயல்படுவோமோ விசுவாசி ஈஸியா நம்மள என்ன செய்வான், காலவாரிடுவான். காரணம் என்ன? இவர் நம்ம அப்படி தள்ளி வச்சுட்டதுனால, வேற எதுக்குமே. அதனால எச்சரிப்போடு கூட தேவன் பேசுகிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:17 சொல்லுது,
பவுலடியன் இப்படியாக சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறதுக்காக வரவில்லை. இயேசு கிறிஸ்து என்னை ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்காக உங்களிடத்தில் அனுப்பவில்லை. எதுக்காக பவுலை தேவன் அனுப்பினார்? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமான அல்ல. சாதுரியமான ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தோடு நான் பிரசங்கிக்கிறவன் அல்ல. அல்லேலூயா. அப்படின்னா சும்மா பேசுகிற பிரசங்கிக்கார நான் அல்ல. சாதுரியமான ஞானத்தோடு கூட சிலுவையை நான் பிரசங்கிக்க வரவில்லை. சிலுவையின் மகத்துவத்தை குறித்து, சிலுவையின் மேன்மையை குறித்து, சிலுவையின் வெற்றியை குறித்து, சிலுவையின் ஜெயத்தை குறித்து என்னை பிரசங்கிக்கும்படி அவர் அனுப்பினார். அதனால் சொல்றான், நான் மனுஷனிடத்திலிருந்து இந்த சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து இயேசுவே எனக்கு முகமுகமாய் தரிசித்து அவர் கையிலிருந்து இந்த பிரசங்கத்தை பெற்றுக்கொண்டேன். வேற யாருமே அப்படி பெற்றது, அவன் மொத்தம் தான் பெற்றுக்கொண்டான். ஆமென். அவனுக்குள்ள துணிச்சல் இருக்கு. என்ன துணிச்சல்னா, நான் பிரசங்கிக்க வரும்போது சிலுவையின் மேன்மை குறித்து பேசுவேன். வேற எதுவுமே உங்களிடத்தில் காண வரவில்லை. இன்னைக்கு என்னுடைய பிரசனம் அதுதான். உங்களிடத்தில் நான் வேற எதுவுமே காண விரும்பவில்லை. சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவையும் மரணத்தை ஜெயித்த இயேசுவையும் நீ அறிந்திருக்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாய் மாற வேண்டும். பாவத்துக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசிட்டு தெருவுல போயிட்டு கெட்ட வார்த்தை பேசுது ஆவி பெற்றவன் அல்ல. ஒருவன் நிச்சயமாக தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் அவன் அடங்கி இருப்பான். யாருக்கு? ஆவியானவருக்கு. அப்ப இந்த வசனம் சொல்றது, என்ன அனுப்பினாரே, அவர் எதுக்காக என்ன அனுப்பினார் சொன்னா, சிலுவையின் பிரசங்கம் வீணாய் போக கூடாது என்று என்னை அனுப்பினார். ஆகையால் நான் உங்களிடத்தில் வேறு ஒன்று காண விரும்பவில்லை. சிலுவையை குறித்தும் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை அன்றி வேறு ஒன்றையும் நான் காண விரும்புவதில்லை. அப்ப என்னுடைய பிரசங்கம் வெறும் வெறுமையான வார்த்தையினால் அல்ல, தேவ பலத்தினால் இருக்கக்கூடிய ஆவி நிறைந்த வார்த்தைகளாய் இருக்கிறது என்று பவுலடியன் பிரசங்கிக்கிறார். ஆமென். நான் சத்தமா பிரசங்கிக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற வாஞ்சி அதுதான். தேவ வார்த்தையை பிரசங்கிக்கும் போது அன்று கொடுத்த அந்த தேவ வார்த்தையில் இருந்த அதே வசனம், அதே வல்லமை, அதே ஆவி இடைப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதனால் என்னுடைய பிரசங்கம் ஒரு வார்த்தையினால் அல்ல, பலத்தினால் கூடிய ஆவியினால் கூடிய தேவ வசனங்களாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லு. சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது சிறந்த வசனத்தோடு ஆவது ஞானத்தோடு ஆவது அறிகிறவனாய் வரவில்லை. ஆமா, சிறந்த வசனத்தோடும் ஞானத்தோடும் உங்களிடத்தில் நான் வரவில்லை. பின்ன எப்படி வந்தேன்? 2வது வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்டு அவரை அன்றி வேற ஒன்றும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க தீர்மானித்திருக்கிறேன். இயேசு எனக்கு என்னவா இருக்கிறார்? இயேசு நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? இயேசு என்னை தெரிந்து கொண்டாரா இல்ல நான் அவரை தெரிந்து கொண்டேனா? இயேசுவை தெரிந்து கொண்டதனால் என்னுடைய வாழ்க்கையின் நிச்சயம் என்னவா மாறினது? பவுலடியன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், your faith should not stand in the wisdom of man. உன்னுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்துக்குரிய ஞானமாய் இருக்கவே கூடாது. மனுஷ ஞானத்தினாலே விசுவாசம் ஒருபோதும் என்ன செய்யாது? வளரவே பெருகவே ஆகவே வர்த்திக்கப்படவும் ஆகும். ஆமென். சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து சொன்னாங்க,
ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வளரும்படி எங்களுக்கு ஜெபிக்க கத்து தாருங்க ஆண்டவரே. ஆனா வியாதிப்பட்ட ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக சொல்லுகிறார், ஆண்டவரே நீ என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவனுக்கு தெரிய விசுவாசம் இல்லாமல் இந்த தேவனுக்கு நான் என்ன செய்ய முடியாது, பிரியமா இருக்க முடியாது. ஆமென். தேவனிடத்தில் சேருகிறவன் முதலாவது அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தெய்வம் எங்க இருக்கிறார்? அதுதான் ஒரு சின்ன காரியம். நான் ஆராதிக்கும் போது ஒரு காரியமா அன்னைக்குள்ள தோன்றினது இப்படிதான். பிதாவாய் இருக்கிற தேவன், குமாரனாய் வந்த தேவன், ஆவியானவராய் இருக்கிற தேவன், இந்த ரெண்டு பக்கங்களை விட்டுலாம். முதலாவது இந்த பிதாவாய் இருக்கிற தேவன் யாருங்க? என்னவா இருக்கிறார்? ஆவியானவராய் இருக்கிறார் பிதா என்று சொன்ன இந்த ஆவியானவர் யார்? எப்படி யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்களேன். பிதானவர் சொல்றோம், குமாரனாய் வந்தார்னு சொல்லுகிறோம், ஆவியானவராய் இருக்கிறார் சொல்றோம். அப்ப இந்த பிதானவர் என்னவா இருக்கிறார்? ஆராதிக்கும் போது ஆண்டவர் அந்த தெளிவை உண்டாக்குகிறார். இந்த பிதா என்னவா இருக்கிறார்? ஆயினால் பவுலடியன் சொல்கிறான் அப்போஸ்தலர் 27 சொல்ல, என்னை ஆட்கொண்டவரும் நான் ஆராதிக்கிறவனான என் தேவன் இந்த ராவிலே என்னோடு கூட இடைப்பட்டார். எப்படி இந்த தேவன் பிதா இருக்கிறார் சொல்றாங்க, உண்மைதான் பிதா இருக்கிறார், நானும் சொல்றேன். குமாரனா எங்களுக்கு காணப்படுகிறார், குமாரனாய் வந்தார் சொல்லுகிறேன், உண்மைதான். இந்த ஆவியானவர் வழி நடத்துகிறார், உண்மைதான், ஆவியானவர் வழி நடத்துகிறார். அப்ப இந்த பிதா என்னவா இருக்கிறார்? வசனம் சொல்லுது தேவன் ஆவியா இருக்கிறார். அப்ப பிதாவும் தேவனா இருக்கிறவர் ஆவியானவரா இருக்கிறார், குமாரன் ஆவியானவரா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். அப்படின்னா மூணு ஆவியானவர் ஒரே ஆவியானவர். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தேவான் விதமா சொல்லுகிறார், முற்காலத்திலே மெஸ்பொட்டாமிய பட்டணத்திலே ஆபிரகாமை சந்திக்கும்படி தேவன் இறங்கி வந்தார். மெஸ்பொட்டாமிய பட்டணத்திலே ஆபிரகாமை சந்திக்கும்படி தேவன் அவரை சந்தித்தார், பேசினார். கூடாரத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆபிரகாம் 3 பேரை பார்த்தார்கள். அது ஒருவரை மாத்திரம் கர்த்தர் என்று அழைத்தார். ஆமென். அந்த தேவன் அவரை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதனோடு நான் என் செய்ய போறேன் என்ற காரியத்தை மறைப்பேனா? ஆபிரகாம் சொன்ன தேவன் தான் சீசர்களை பார்த்து சொன்னார், நீங்களும் என்னுடைய சீசர்கள், என்னுடைய நண்பர்கள் என்று சொன்னார். உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய வேலைக்காரர்கள் அல்ல, நான் உங்களை என் சிநேகிதர்கள் என்று சொல்லுகிறேன். ஆமென். ஹalleluya. வசனம் சொல்லுது, சிநேகிதனிடத்தில் தான் வைத்திருக்கிற ரகசியத்தை மறைக்கவே மாட்டார். ஆமென். அவன் நம் கர்த்தருக்கு காத்திருப்போம் என்று சொன்னார். பவுலடியன் சொல்கிறபடி வேற ஒன்று நான் உங்களிடத்தில் காண விரும்புவதில்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி. அப்ப இயேசு எனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் இயேசு நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென். நான் இயேசுவை நாடுகிறேன், இயேசுவை நாடுகிறேன். வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்திருக்கிறது. ஆமென். அப்படி சொல்றா பாருங்க, எங்களுடைய வசனம் எப்படி வந்திருக்கிறதா? வெறும் வசனத்தோடு வரவில்லை. ஆமா, வல்லமையோடும் பரிசுத்தத்தோடும், ஆமா, முழு நிச்சயத்தோடும் உங்களிடத்தில் வந்தது. The gospel came not by
word alone, but also in the power and by the Holy Ghost. Amen. Amen. And with complete assurance. Thank you. Thank you. முழு நிச்சயம். தேவனுடைய வாக்குகள் முழு நிச்சயத்தோடு கூட காணப்பட்டதாய் காணப்படுகிறது. Every word of God is completely ascertaining you and giving you the complete assurance that it has the ability to what it is spoken for. Amen. Amen. கர்த்தருடைய வசனம் எதற்காக அவர் அனுப்பி இருக்கிறாரோ அதை குறித்து அது செய்ய வல்லமை உள்ளதா இருக்கு என்று அந்த வசனம் நம்மை நிச்சயத்துக்குள்ளாக மாற்றுகிறதா. If the word of God says, do not be afraid, don't be afraid, because he said that word. Amen. கர்த்தருடைய வசனம் உன்னை பார்த்து நீ பயப்படாதே இருப்பாய் என்று சொன்னார். நீ பயப்படாதே, ஆனால் அதுக்கு முன்னால் நீ செய்ய வேண்டியது கர்த்தரை தேடுகிறவராய். The whole Bible has only two things: seek God and wait on God. Every man in the Bible sought God and waited on God, and God exploded through him. வேதத்திலே வேற எண்டமே இல்லைங்க. If you seek and wait for God, you will be used by God. Amen. தேவனிடத்தில் நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், தேவனை தேடுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். In the mighty name of Jesus Christ of Nazareth. Amen. Amen. Those are the best credentials that a Christian needs to have. இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில மேன்மை. மற்றதெல்லாம் பாருங்க, மனுஷன் என்ன செய்ய போறான்? செய்யவே மாட்டேன். என்னன்னா சொல்லிப்பாரு. அவனை பார்த்து நீ குடிக்காதன்னு சொன்னா அவன் குடிச்சுன்னு தான் இருப்பான். பொய் சொல்லாதன்னு சொன்னா பொய் சொல்லினே இருப்பான். நானே ஆண்டவர் தெரிஞ்சுக்கின சில்ட்ரன் நானே போய் சொல்றேன். நீங்களாம் சொல்லாதீங்க, நான் சொல்றேன். ஆண்டவர் முன்பாக இருக்க சில காரியங்களுக்காக போய் சொல்லுமா? It's not right. தேவனை நான் எப்படி என்னை பிரியப்படுத்த முடியும்? ஆண்டவர் பார்த்து நம்மள சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை நிச்சயத்துக்குள்ளாக இருக்கிறது. இந்த வார்த்தை எனக்கு செய்யும் என்று நான் பொய் சொல்வதை நிறுத்திவிட்டால் இன்னும் அதிகமாக தேவன் என்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் உங்களை சொல்ல பொய் சொல்றீங்கன்னு சொல்ல நான் என்னதான் சொல்றேன்? அல்லேலூயா. அப்ப அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமனால்தான் தேவனுடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாய் காணப்படவில்லை. காரணம், நான் பொய் சொல்லுகிறவனா இருக்கிறேன். சின்ன சின்ன காரியத்துக்கு பொய் சொல்லுகிறோம் இல்லையா? அப்ப பலடின்னு சொன்னா வேற ஒண்ணுமே உங்ககிட்ட காண விரும்பல. நீங்க போய் சொல்றியா சொல்லிட்டே இருங்க, திருடுறீங்களா திருடிட்டே இருங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்டார் என்ற காரியத்தை மாத்த நீங்கள் மறந்து போகாதீர்கள். அறியப்பட்ட சிலுவையில் அறியப்பட்ட இயேசு கல்லறையில் அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட இயேசு உயிரோடு மீண்டும் எழுந்தினார். எழும்பின இயேசு என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் வாழ்ந்து கொண்டு வருகிறார். இவரை நான் மறக்கேன். இந்த உறுதியும் நிச்சயம் எனக்குள்ள இருக்குமானால் ஏன் வீட்டுக்குள்ள சத்துரு வருது? அசமயம் வரவே முடியாது. அப்ப யார் காரணம் இது வருதுக்கு? நம்ம தானே. பிள்ளைங்க வீட்டுல சண்டை போடுறாங்கன்னா இன்னைக்கு எழுதி வச்சுங்க, சொல்ற உண்மையா, அது தாயும் தகப்பனும் செய்கிற தேவ சமூகத்துல குற்றம். நீ உன்னை சீர்திருத்திக் கொள்ளாவிட்டால் உன் பிள்ளைகள் அவிதமாய் தான் இருப்பார்கள். நீங்க சொல்றேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இது என் வாழ்க்கையில பார்த்துருக்கு. நான் எப்பெல்லாம் நான் என் கோபமா வருவேன் வீட்டுக்கு, கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் என் பிள்ளைங்க சிரி 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 சண்டை போட ஆரம்பிச்சு. எப்பெல்லாம் என் மனசுல வேற மாதிரி யோசித்து என் மனைவி கிட்ட சண்டை போட பார்க்குறேனோ அப்போ என் பிள்ளைங்களும் சண்டை போடுவாங்க. நீங்களாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நான் ஆண்டவர் சமூகத்தை உண்மையை சொல்றேன். நீங்க தான் காரணம். பிள்ளைங்க சண்டை போடுறதுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். என்ன ஐயா இப்படி சொல்றாரு? அதான் உண்மை. ஆண்டவர் சொல்றா இப்படி செய்யாதுன்னு சொன்னா அதான் செய்றீங்க. இப்ப நீ ஏன் வரமாட்டான் பிசாசு வீட்டுக்குள்ள? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள காணப்படும். அட்லீஸ்ட் அந்த மரியாதைனா இருக்கணும். தவறு செய்ய போறோமேன்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துவார். ஆனாலும் அதை மீறி நம்ம தவறு செய்ய போறோமே, பின்ன என்ன செய்யணும்? இதெல்லாம் பிராக்டிக்கலா சொல்றோம். நான் கிறிஸ்துவோட வாழ நடக்க தொடங்கின அந்த நாட்கொண்டு நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைங்களை அவன் அனாவசியமா அடிக்கிறீங்களே,
அப்படியே பெருப்பொண்ணை நான் 2 வாட்டி அடிச்சிருக்குவேன். 3வது வாட்டி ஆண்டவர் சொன்னார், இன்னும் 1 வாட்டி இந்த பொண்ணு அடிச்சு நான் பொண்ணு எடுத்துருவேன். நான் விட்டுருந்தேன். பிராக்டிக்கலான ஆண்டவர் பார்த்துருக்கேன். ஆண்டவர் என்ன செய்ய முடியும் வாழ்க்கையில்? வெளியே பாவம் செய்து வந்தால் வீட்டில் சமாதானம் ஒளிந்து போகணும். விபச்சாரம், கொலை அதெல்லாம் அவசியம் இல்லைங்க. ஒரு சிந்தையில பாவம் வந்தாவே தேவ சமூகத்தில் அது குற்றம். உன் சிந்தையே உன்னை குற்றவாளி என்று ஆக்க வேண்டாம். தேவ வசனம் உன்னை அதிகமாய் குற்றவாளியாக மாற்ற வல்லவனாய். உன் சொந்த சிந்தையே உன்னை பாவி என்று குற்றவாளி என்று தீர்க்குமானால், thank you Jesus, தேவ வசனம் அதுக்கு மேல உன்னை குற்றவாளியாக மாற்ற வல்லமை உள்ளதா. அதனால் முதல் நீ சீர்படுத்திக்கொள், உன்னை சரிப்படுத்திக்கொள், தேவ சமூகத்தை நாடு. அதன் பவுலடியன் சொல்லுகிறான், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்து மாத்திரமில்லை, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு கூட வந்திருக்கு. ஐயா சோத்திரம். நான் சரியில்லாமல் தேவ வசனத்தை கேட்கிறதால் எனக்கு என்ன லாபம்? யோசிச்சு பாருங்களேன். சண்டே வரோம், பாட்டு பாடுறோம், ஆட்டம் ஆடுறோம், எல்லாம் ஓகே. வெளியே போனவன் நம்முடைய சிந்தை என்ன செய்யுது? என்ன செய்யுது? திசைக்கெட்டு மாறி ஓடுது. ஏன்? என்ன அவர் மேல் நினைவுள்ளவனாக. நேற்று நடந்துட்டே இருந்தேன், என்னவோ யோசித்து நடந்துட்டு இருந்தேன். சடனா எனக்குள்ள ஒரு உணர்வு, டேய் என்ன நீ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நடு, மற்றது ஒண்ணு நினைக்காத. நிச்சயமாங்க நான் எதையும் யோசித்து நடந்துட்டு இருந்தேன். நாளைக்கு என்ன செய்யணும், எதை வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு. ஆனா எனக்குள்ள ஆண்டு உண்டு, என்ன பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு, வேற ஒண்ணு நினைக்காத. அவனுடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே என் பிரசனம் வெறும் வெறுமையான வார்த்தையினால் அல்ல, அது தேவ பலத்தினால் வருகிற வார்த்தை. இந்த வசனம் எனக்குள்ளே கிரியேட் செய்கிற வார்த்தையா இருக்கு. இந்த வசனம் எனக்கு பலன் கொடுக்கிற வார்த்தையா இருக்கு. இந்த வசனம் என்னை விடுவிக்கிற வார்த்தையா இருக்கு. இந்த வசனம் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற வசனமா இருக்கு. ஆகினால் இதை சார்ந்திருப்பேன், இதை நான் சார்ந்திருப்பேன். வீண் மாயைக்கு உங்களை ஒப்புக்கொடாதிருங்கள், பாளையத்தின் இச்சைகளுக்கு நீங்கள் லொங்கி போகாதிருங்கள் என்று வசனம் சொல்லாமே. வீண் மாயைக்கும் இச்சைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யாத, லொங்கி போகாதீர்கள். காரணம், பிசாசானவன் உங்களை ஆட்கொள்வான். வீடு சீர்கெட்டு போகும். என்னுடைய வீடு சீர்கெட்டு போகும் எப்போ? பாளையத்தின் இச்சைகளுக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது. ஆமென். தேங்க்யூ. யாருமே ஆமென் சொல்லு. நல்லது புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு, அதனால தான் சொல்றேன். ஐம் சோ ஹாப்பி. வசனம், ஆண்டவருடைய வசனம் பாருங்க, பயங்கரமா. நீ கெட்டு போகிறது அவருடைய பார்வையில் இஷ்டமே இல்லை. அதனால தான் அவருடைய ஒரே பேரான குமாரன் உலகத்துக்கு இவ்வளவாய் தந்தரளி. ஆமென். கெட்டு போறவர்களுக்கு நான் பிரசங்கிக்கிறது பைத்தியமா இருக்கும். ஆனா தேவ பலத்தை உடையவர்களுக்கு தேவ பலமாய் காணப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நான் கதை அடிக்க பேசுறது இல்லைங்க, இயேசுவை வெளிப்படுத்த பேசுகிறவன். நிச்சயமா இயேசு வெளிப்பட வேண்டும். நம்முடைய ஜீவத்தில் வெளிப்பட வேண்டும், நம்ம வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும், நம்ம வீட்டில் வெளிப்பட வேண்டும், நம்ம சபையில வெளிப்பட வேண்டும். என்னுடைய ஒரே பேச்சு இதுதான். ஆண்டவரே, நம்முடைய வசனத்தை பேசும்போது ஜனங்கள் தொடப்பட வேண்டும். நம்முடைய வசனத்தில் இருக்க ஆவியும் ஜீவனும் அவரை ஆண்டு கொள்ள வேண்டும், ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, அதுக்காக தனியா ஜெபம் பண்ண அவசியம் இல்லையே. அது என்னுடைய கூக்குரல். எந்த நாள் ஆண்டவர் அதை நடத்துவார தெரியாது, நிச்சயமா நடத்துவார். ஆமென். வாசிக்கலாம். 2வது வசனம். தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டு இருந்தேன். ஆமென். 1 தெசலோனிக்கர் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படி தைரியம் கொண்டு இருக்கிறேன். Hallelujah. We are bold in God to speak the gospel of God to you. Amen. ஒருவன் தேவனை அறிந்தவனாய் இருப்பான்னு சொன்னா தேவனுடைய வசனத்தை சொல்ல எந்த விதத்திலும் என்ன செய்ய மாட்டான்? ஆமென். தயங்கவே மாட்டான்.
காரணம் அவனுக்கு நல்லா தெரியும், தேவனுடைய வசனத்தை சொல்லும்போது யாராவது என்னை வந்து தீங்கு செய்ய வருவார்கள் என்றால் தேவ வசனம் அவனை என்னிடத்திலிருந்து அப்படியாய் தள்ளிவிடும், அப்படியாய் தள்ளிவிடும். ஆமென். ஹல்லேலூயா. இது உண்மைங்க, நான் சொல்றேன் உண்மை. தேவ வசனத்தை கீழ்ப்படிவா என்று சொன்னால் தேவ வசனம் அப்படியாக செய்யும். நானே என் மாமனாரும் ஒரு பிசாசு பிடிச்ச பெண்ணுகிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். சவ மாதிரி இருக்காங்க, அவங்க ஒரு விரல் கூட அசைக்கிறது இல்லை, அவங்க கழுத்துக்கு எதுவுமே அசைக்க செத்து போயிற மாதிரி இருக்காங்க. 3 மாசமா சாப்பிடாத இருக்காங்க. எப்படி இருப்பாங்க? 3 மாசமா ஒரு மனுஷன் சாப்பிட உயிரா இருக்க முடியுமா டாக்டர்? நாட் பாசிபிள். அந்த அம்மா சுருங்கிட்டு இருக்காங்க, அப்படியே விரல் கூட அசைய முடியல அவங்களால. நான் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் உட்காந்துக்கிறேன், மாமன் ரைட் சைடில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கும் வந்துச்சு தெரியாது. நான் ஏன் சொல்றேன்னா, நீ தேவ வசனத்துக்கு உண்மையா உன்னை ஒப்பு கொடுப்பா என்று சொன்னால், அந்த தைரியம் இருக்கும் என்று சொன்னால், வசனம் உன்னை காத்துக்கொள்ளும். வசனம் உன்னை காத்துக்கொள்ளும். நான் இந்த வலது பக்கத்துல இருக்கேன், இடது பக்கம் மாமனார் இருக்கான், ஜெபம் பண்ணுகிறார். அவர் பார்த்து சொன்னார், அந்த பிசாசு, ஏ நாயே, அவ்வளவுதான் செத்து போன சவத்தின் கை அப்படியே அப்படியே எவ்வளவு ஸ்பீடுன்னு சொன்னா என்னால் தாங்கவே முடியும். ஃபேனுடைய ஃபாஸ்டா, ஆனா அதோடைய ஃபாஸ்டா இந்த பக்கம் உட்காந்துக்கிற என்னுடைய கை போய் பிடிச்சு. எப்படி பிடிச்சு தெரியாது எனக்கு, இது வரைக்கும் அது கேள்வியா இருக்கு. எனக்கு தெரியவே தெரியாது, அந்த லேடி அசைக்கவே முடியாது, வெறும் அசைக்க முடியாது. வசனம் தான் சொல்லுங்க, தேவனுடைய சுவிசேஷம் உங்களிடத்தில் சொல்லும்படிக்கு நம்முடைய தேவனுக்குள்ளாக நான் என்ன கொண்டிருக்கிறேன்? தைரியம் கொண்டிருக்கிறேன். அந்த தைரியம் அவர் சொன்ன உடனே அந்த பிசாசை பார்த்தோன்னே, நாயே ஒரு கை அப்படி சொத்து போன இருந்த கை உயிர் வந்துச்சு அப்படி. ஆனா இந்த பக்கம் இருந்து என்னுடைய கை இந்த கையை போய் அப்படியே பிடிச்சிச்சு. அவ்வளோ வேகமா என் கையை எப்படி பிடிச்சி இது வரைக்கும் எனக்கு தெரியாது. தேவன் செயல்படுவார். எனக்கு ஒரு ஊழியக்காரன் தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன். ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பிசாசு பிடிச்சவன் வந்து அவனை அடிக்க வந்துச்சு. நிஜமாவே அவன் அடிக்க வந்துச்சு. அவன் கண்ணு பண்ணி ஜெபம் பண்ணுகிறான், அடிக்க ஓடி வந்தது, கிட்ட கூட வரல, அப்படியே செவத்துல தூக்கி போட்டுக்கோ. ஆண்டுடைய வல்லமை அந்த பிசாசை தூக்கி அப்படியே செவத்துல போட்டு இடிச்சு. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே அந்த பிசாசை விட்டு ஓடி போச்சு. நீ தேவ வசனத்துக்குள் தைரியம் கொண்டு இருப்பா என்று சொன்னால் உன் எதிராய் வருகிற காரியங்கள் உன்னிடத்தில் நெருங்காதபடி அந்த வசனம் உன்னை காத்துக்கொள்ளும். ஆமென். ஆகையினால் என்னுடைய பிரசங்கம் மனுஷ ஞானத்தினால் பிரசங்கிக்கப்படுகிற வசனம் அல்ல, அது தேவ பலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் முழு நிச்சயத்தோடு கூட உங்களிடத்தில் பிரசங்கிக்க நான் தேவனுக்குள்ளாக தைரியம் கொண்டிருக்கிறேன். Amen. I have the boldness to speak in God of His word with complete authority. Amen. Amen. யாரையும் பிரியப்படுத்துறதுலாம் நான் பிரசனப்படுத்துவேன், நான் தேவனை பிரியப்படுத்துவேனா என்று சொல்லி தான் சொல்லுவேன். ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். 3வது வசனம் சொல்லுது, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துர இச்சைகளினாலும் உண்டாகவில்லை, அது என்னது? கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை. பின்ன என்னவா இருந்துச்சு? சுவிசேஷத்தை எங்களுக்கு உபவித்த ஆமென் தேவன் எங்களுக்கு உத்தமர் என்று எண்ணி நாங்கள் மனுஷருக்குள்ள எங்கள் இருதயங்களை ஹalleluya ஹalleluya தேவன் எங்கள் இருதயத்தை சோதித்து அறிகிறவர் என்று சொல்லி எங்களை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். எங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவர் அவர். நம்ம எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம் கர்த்தருடைய வசனத்தில் அப்படியா இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஆமென். ஹalleluya ஹalleluya. என்னுடைய சகோதரி இருக்காங்க, எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க, என்னுடைய 20 வயசு சின்னவங்க. எவ்வளவு வயசு பாருங்க டாக்டர், எப்படி எனக்கு ரொம்ப வித்தியாசம். என் தம்பி வந்து 10 வயசு வித்தியாசம், என் தங்கச்சி வந்து 20 வயசு வித்தியாசம். இந்த சிறு பொண்ணு கல்யாணம் ஆகாதப்போ எனக்கு கல்யாணம் ஆகிட்டு நான் வீட்டில் இருக்கு. இந்த பிள்ளைங்க வந்து எப்பவுமே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற ஒரு டைம் ஒரு பெரிய புக் வச்சுட்டு இருப்பான். ஆண்டவர் நீங்க என்ன பேசுறார் அதை அப்படியே கிளீனாக எழுதிட்டு வந்து வெளியே வருவான். 2:30 மணி கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் ஜெபம் பண்ணுவான் ஒரு நாள். இப்படி திருமணம் ஆகிறதுக்கு வரும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். ஏன் சொல்றேன்னு சொன்னா, ஆண்டுடைய வசனத்துக்குள் ஒரு இருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ள துணிச்சல் உண்டாகும், வைராக்கியம் உண்டாகும், முழு நிச்சயம் உண்டாகும். ஆமென். அவன் திருமணம் ஆக போகிற பையன் பார்த்தா அவனுடைய கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு 9 வயசு சின்னவன். நான் சொன்னேன், அது எப்படி அவ்வளவு சின்ன ஆமை பெரியவனை கட்டிக்க போற, முன்னாடியே ரொம்ப பெரியவனா இருக்காரு அப்படின்னா. அந்த பொண்ணு சொல்லுது,
ஆண்டவர் உங்ககிட்ட மாத்திரம் பேசுவாரா? அப்ப நான் அது வாக்குவாதம் பண்ணவில்லை. இல்லை இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆபிரகாம் என்ன வயசு, சாராவுக்கு என்ன வயசு, அதனால் நான் திருமணம் போகிறவனும் எனக்கு சரிவனா இருந்தாலும் பரவாயில்லை, அவனை தான் திருமணம் பண்ணிக்குவேன். பெரியவன் 9 வயசு பெரியவன் சகோதரியன் சொல்றான், வசனத்தை சொல்றான். ஆபிரகாம் என்ன வயசு, சாராவுக்கு என்ன வயசு, இது 10 வருஷம் டிஃபரன்ஸ். நான் அமைதியாயிட்டேன். வசனத்தை சொன்னா அவத்தின் வாய் மூடிக்குவேன். ஏன்னா வசனம் ஆண்டவர், அதுக்கு விரோதமா நான் பேச தயாராகிட்டேன். கல்யாணம் ஆச்சு, நல்லா ஆயிடுச்சு, நல்லா இருக்காங்க, 4 பிள்ளைங்க இருக்காங்க. எவ்வளவு பிள்ளைங்க? 4 அப்படியே மான்க மாதிரி இருக்கு, மான் குட்டிங்க மாதிரி இருக்கு. நல்லதான் இருக்கு. மனுஷன் பேசுகிற மாதிரி நான் பேசாமல் தேவ வசனம் பேசுகிற மாதிரி நிச்சயத்துக்குள்ளாக நான் பேசுகிறேன். என்னை ஆட்கொண்டவரும் நான் ஆராதிக்கிறவரும் என்னை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு என் சகோதரி சொன்னார். ஆமென். அப்போ ஒரு மனுஷன் தேவனோட இருந்து பார்த்து சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நிச்சயம் உண்டாகிறது பார்க்கிறோம், ஒரு உறுதி உண்டாகிறதை பார்க்கிறோம், ஒரு துணிச்சல் உண்டாகிறதை பார்க்கிறோம், தைரியத்தை உண்டாகிறதை பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையும் நமக்கு விரோதமாக இருந்தாலும் மோசையை போல கட்டியை எடுத்து கடல் மேல் அடிக்க துணிச்சல் வரும். காரணம் அவனோடு கூட இருந்தவர் சர்வ வல்லவர். எல்லாரும் கல் எறிந்து அவன் சாகடிக்கலாம் பார்த்தார்கள். தாவீதோ தேவனுக்குள்ளாக தன்னை என்ன செய்து கொண்டிருந்தான்? என்ன கொண்டிருந்தான்? சந்தோஷப்படுத்தி கொண்டிருந்தான். ஆமென். 600 பேர் அவனை கல் எறிய காத்திருக்கிறான். ஆனா இவன் அந்த தேவனுக்குள்ளாக மன மகிழ்ச்சியா இருந்தான். ஏன்? தேவனுக்குள் இருக்கும்போது ஒரு நிச்சயம் உனக்குள்ள, ஒரு தைரியம், ஒரு துணிச்சல். காரணம் அந்த வசனம் எனக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி சங்கீதம் 4 சொல்றார், எனக்கு எல்லா நெருக்கடி வந்த போது அவர் என் நெருக்கடிகளை எல்லாம் விசாலமாக்கினான். அவனுக்கு நிச்சயம் ஆண்டவர் மேல, தேவன் மேல இருக்கிற நிச்சயத்தினால் அவன் சொல்லுகிறான், நான் எல்லா நிலைமையிலும் அவர் எனக்கு விசாலமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் உன்னுடைய பிரசன்னத்திலிருந்து எங்க ஓடி நுழைந்து கொள்ளுவேன், உன்னுடைய ஆவிக்கு நான் எங்க மறைந்திருப்பேன். வானத்துக்கு போனா அங்க இருக்கிற, பாதாளத்திலும் இருக்கிற, சமுத்திரத்தின் ஆழத்துக்கு போனா அங்க இருக்கிற. ஆண்டவரே உன்னுடைய பார்வைக்கு நான் எங்க மறைந்திருப்பேன். இதுதான் உணர்ந்த தெய்வத்தை. அவன் யார் வந்தாலும் பார்த்தான், என் ஆண்டவர் பெரிய கடகமா இருக்கிறான், நீ என்னடா எனக்கு செய்வ? கோடையாத்து வருவன் பார்த்தா, நீ இவ்வளவுதான் 9 அடி தான் இருக்கிற, ஆனா என்னுடைய தேவன் வானத்துக்கு எட்டுகிறவரா இருக்கிறான். அவனுடைய துணிச்சல் எப்படி சொன்னா, எது வந்தாலும் எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லு, நம்ம 38ல அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பக்கம் இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:41 சொல்லுது, அவரின் முகத்துக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால் என்ன? நான் நீங்க பள்ளத்தில் நடந்தாலும் மரண இருளில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டாண்டவரே, நீ என்னோட கூடவே, நீ ஆண்டவர் கூடவே இருக்கிறீர், முகத்துக்கு முன்பாக இருக்கிறீர், வலது பக்கமும் இருக்கிறீர், எனக்கு முன்பாக கடந்து போகிறவர், என்னை பின்ன காக்கிறவரும் நீரே என்று நான் அறிந்திருக்கிறேன். அவனுடைய நிச்சயமான தெய்வத்துக்குள்ளாக இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெய்வத்தை நிச்சயத்துக்குள்ளாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிங்க, வேதம். இந்த வேதத்தை பார்ப்போம் என்று சொன்னால் இந்த வேதம் உன்னை பார்க்க ஆரம்பிக்கும். டிவியை பார்த்து கொண்டிருந்தால் டிவி உன்னை பார்த்துக் கொள்ளும். இச்சைகளை பார்ப்போம் என்று சொன்னால் இச்சைகள் நம்மளை ஆண்டு கொள்ளும். வெறித்தனத்துக்குள்ளும் போத பழக்கத்துக்குள்ளும் நம்மளை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அவை நம்மளை ஆண்டு கொள்ளும். இதை விட்டு விலகி இயேசுவை பார்ப்போம் என்று சொன்னால் இயேசு நம்மை ஆட்டுக் கொள்வார். நம்முடைய ஆவியும், நம்முடைய ஆத்மாவும், நம்முடைய சரீரமும், நம்முடைய பேச்சும், நம்முடைய நடத்தையும், நம்முடைய கிரியையும் இயேசுவுக்காக காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நாம் எல்லாம் கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் தேவனுக்காய் இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? நற்கந்தங்கள். அப்படின்னா சென்ட்.
கிறிஸ்துவின் சென்டா தேவனுக்காக இருக்கிறோம். அப்ப எனக்கு இயேசு வேணுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க, அவரை விட்டு போகாதீங்க. கொஞ்ச நேரம் நேசிங்க. கொஞ்ச நேரம் நேசிக்கலாம் இல்லையா? 24 மணி நேரம் இதுல அரை மணி நேரம் நேசிக்கலாம் இயேசப்பா. மற்ற 23 நேரம் நீங்க என்ன செய்ய எதுனா செய்துக்கலாமே, செய்யலாமா? ஒரு அருமையான ஊழியர் மார்ட்டின் லூதர் கிங்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி சொல்றார், ஒரு நாள் தொடங்கின உடனே நான் தேவனோடு கூட இணைக்கப்படாமல் இருந்தால் அந்த நாள் பிசாசுக்கு சொந்தமாயிடும். அது கூட முழு நாளா சொல்றார் பாருங்களேன். பிசாசு அவரை எழுத கூட விடாதான். கோபம் வரும்போது அவர் என்ன செய்வோம், பெண்ணு எடுக்கிறார். பெண்ணு மை இருக்கும், அப்புறம் மை தானே தொட்டு அதை எடுத்து செவுத்துல அடிப்பாராம் பிசாசு. அப்படின்னா அந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணுவாங்க. அந்த நாள் என்னைக்கு அவர் தேவனிடத்தில் இல்லாமல் போனாரோ அன்னைக்கு பிசாசு அவங்க ரூம்லயே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் சொல்றார், என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் முதல் கட்டத்தை 3 மணி நேரம் இயேசுவுக்காக கொடுப்பேன். இயேசுவுக்காக 3 மணி நேரம் கொடுத்து விட்டால் அந்த நாள் எனக்கு சொந்தம். பிசாசு என்னிடத்தில் வர முடியாது. அல்லேலூயா. நான் உங்களை 3 மணி நேரம் சொல்லுங்க, 30 நிமிஷம் தான் சொல்றேன். பாருங்க என்ன நடக்குது உங்க வீட்டுல. பாருங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்பும் உன் தலைமேல் இறங்கும். தேவன் உனக்கு அக்கினின் மதிலாய் உன் வீட்டை வேலியடிப்பார், உன் நடுவிலே மகிமையாய் வெளிப்படுவார். எருசலேமை சுற்றிலுமாய் பர்வதங்கள் இருக்கிறதை போல உன்னையும் உன் வீட்டையும் எல்லாவற்றையும் பர்வதத்தை போல் மூடி மறைத்துக் கொள்வார். சட்டையின் நிழலிலே நீங்கள் அடைக்கலம் புகழும்படி இயேசு உங்களுக்காக துணை செய்வார். எங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நிச்சயம் இருக்கா நம்ம ஆண்டவங்க? நிச்சயம் இருக்கா? அல்லேலூயா. சனிக்கிழமை நைட், வெள்ளிக்கிழமை நைட் சடனா என் சின்ன பொண்ணுக்கு பயங்கரமான வயிற்று. தேர்ஸ்டே நைட் பயங்கரமான வலி. அழுகுறா, முடியல அவளுக்கு. She has gastroenteritis problem. மருந்து கொடுத்தேன், என்னன்னா வலி நிற்கவே மாட்டேன். அழுகுறா, அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். சோம் பண்ண 2 பேரும். கொஞ்சம் நேரம் கொடுத்து கொஞ்சம் கம்மியாச்சு. என் மனைவி என் பிள்ளைங்களை போய் படுக்க சொல்லிட்டேன். நானும் என் சின்ன பொண்ணும் ஹாலில் படுத்துட்டோம். நான் என் தீவானில் படுத்துட்டேன், அவன் பெட்டில் படுத்துட்டேன். ஆண்டுகிட்ட அவன் காலையில் சொல்லிட்டேன், ஆண்டவரே தூக்கத்தை கொடுக்காத, எப்படியாவது உன்னோட பேசுகிற கொஞ்சம் நேரத்தை எடுத்துதான் ஆண்டவரே. நான் தூங்குற மனுஷன், உனக்கு தூக்கத்தை கொடுக்காத ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் பேசவும் கொஞ்சம் நேரம் எனக்கு கூட ஆண்டவரே அப்படின்னு கொஞ்சம் நேரம் கலந்து ஆண்டுகிட்ட நான் வேற ஒன்றும் சொல்லவே இல்லை. இவ்வளோதான் சொன்னேன், இந்த கொஞ்சம் நேரம் எனக்கு பாதத்தில் இருக்க உதவி செய்யும், வேதத்தை வாசிக்கணும் ஆண்டவரே, தூங்கக்கூடாது ஆண்டவரே, என் பிள்ளை வழியில் இருக்கு. கொஞ்ச நேரம் தான் சொல்லியிருப்பேன், ஒரு 5 நிமிஷம் சொல்லியிருப்பேன். சின்னவ தூங்கிட்டான். கஷ்டப்பட்டு இந்த ஒன்று ஆண்டவர் தூக்கத்துக்குள்ளாக மாற்றி விட்டான். 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் வரைக்கும் தூங்கினான். 11 மணில கிட்ட 4.5 மணி வரைக்கும் தூங்கிட்டான். நல்லா 4.5 மணிக்கு ஏச்சு. அப்பதான் எனக்கு தூக்கம். நான் 2 மணிக்கு என்ன செய்து படுத்துட்டேன். 2 மணிக்கு படுத்துட்டு அப்போ போய் ஏச்சு பார்க்குறேன். நல்லா தூங்கினுக்கிறேன். 4.5 மணிக்கு திரும்பி அனுப்புறான். ஏன் சொல்ல வரேன்னா, நாம் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இப்படி ஒரு ஆள் அவன் ஏச்சுட்டு வந்து, ஐயோ என்னால் முடியல டாடி, என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போங்க. என் மனைவி அதுக்குள்ளே ஏச்சு வந்துட்டாங்க. என் மனைவி அந்த நல்ல விசுவாசத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விசுவாசத்தை நான் பார்த்துருக்குல்ல. அவன் கையை வச்சு ஜோம் பண்ண ஆரம்பித்தான். ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போதே அவர் தூங்கிட்டான். அவர் தூங்கினவன் நானும் தூங்கிட்டு இருக்கிறேன், எனக்கே தெரியும். 2 பேரும் 6.5 மணி வரைக்கும் தூங்கிட்டேன். நானும் தூங்கிட்டேன், பாப்பாவும் தூங்கிட்டான். என் மனைவி தூங்கவே இல்லை, உட்காந்துட்டாங்க. நான் 6.5 மணிக்கு ஏச்சு பார்த்தா என் சின்ன பொண்ணு உட்காந்து என்னன்னு தெரியாது. இப்போ என் மனைவி சொல்லி, நீங்கள் 2 பேர் தூங்கிட்டீங்க, ஆண்டவர் தூக்கம் கொடுத்தாரு, சரி ரெடி ஆகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் டெஸ்ட் பண்ணோம். கத்திரிக்கு ஸ்தோத்திரம், ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு வயிற்றுல ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு. அது கூட ஆண்டவர் எடுத்து போட்டார். சனிக்கிழமை கம்ப்ளீட்டாக தூங்கினாங்க. ஒரு காரியம் இல்லாமல் தூங்கிட்டாரு. வெள்ளிக்கிழமை கம்ப்ளீட்டாக தூங்கிட்டார். நேற்று நான் கம்ப்ளீட்டாக தூங்கிட்டேன்.
கர்த்தர் நல்லவர் தானே. நான் அன்றைக்கு கொஞ்ச நேரம் வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை வாசித்தா இந்த வேதமா இருக்கிற இயேசு கடந்து போகும். 11 மணி படுத்து 4:30 மணி தான் ஏறிச்சேன். எங்ககிட்ட பெயின் கில்லர்ஸ் எல்லாம் ஒண்ணு என்ன செய்யணும். ஆனா பேனை எடுத்து போடுகிறவர் இயேசு இருக்கிறார். ஒரு முழு நிச்சயம் நமக்குள் வர வேண்டும். ஆண்டவர் என்ன செய்தார்? நன்மை செய்தார். டாக்டர் பார்த்தார், ஒண்ணுமே இல்லை, 4 காலில் வந்துருங்க நீங்க, we must do another test, we must do another scan அப்படின்னு. ஆனால் நேற்று காலையில் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், டாக்டர் என் பிள்ளை நைட்டு 6:30 மணிக்கு படுத்துவா, இன்னைக்கு 8 மணிக்கு தான் ஏஞ்சிருக்கா காலையில் அப்படின்னு. பாருங்க, 6:30 மணிக்கு சாயங்காலம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டோம். அன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் யாருமே சாப்பிடல. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு அது பண்ணுறதுக்கெல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கெல்லாம் 6 மணி ஆச்சு. நான் 6:30 மணிக்கு நாங்கள் படுத்தேன். எல்லாமே தூங்கிட்டேன். நான் எல்லாம் 1.5 ஹவர் ஏஞ்சி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். தூங்கிட்டே இருக்கிறான், எந்திரிக்கவே மாட்டேன். கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். வசனம் சொல்லுது சங்கீதம் 127:3, கர்த்தர் எவன் மேல் பிரியமா இருக்கிறார் அவனுக்கு நித்திரையை விடலாம். சங்கீதக்காரன் 4:5 சொல்லுகிறார், கர்த்தாவே உடைய முகத்தை என் மேல் நீ பிரகாசிக்க செய்யும், அப்போது ஆண்டவரே நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன். விழிக்கும் போது கர்த்தர் என்னை சுகமாயிருக்க பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நிச்சயம் நம்ம ஆண்டவர் மேல் நம்ம நிச்சயம் அவர் செய்வார். என்னுடைய கடன் ப்ராப்ளங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். என் வியாதியின் காரியங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். காரணம் நம்முடைய வசனம் வெறும் மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்த நிச்சயம் உள்ள வார்த்தைகள். இதை நம்புவோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அது வெளிரங்கமாய் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் தேவச்சந்திரமே இந்த நாளிலே அங்கே நிறுத்துகிறார். ஆண்டவரை நீங்கள் என்ன செய்யுங்க, முழு நிச்சயத்தோடு பாருங்க. Don't talk how big is your problem, but talk how big is your God. Amen. Amen.